ஒளிமங்கி இருளாச்சே உத்தமரே வாருமையா கழித்திரவு காதலனே கருணை செய்வார். தபேலா ஸ்டைல் ஓகே தபேலா. வாருமையா என் போதகரே வந்தமிடம் தங்கிரும். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கிரும். சேருமையா महिमा महिमा प्रकट हो रहा है. परमेश्वर यहाँ पर उतर गया है. पवित्र आत्मा जी भर रहा है. आपको दबा के मत रखो. मुंह खोल कर चिल्लाओ. रोना चाहते हैं तो रो करके प्रार्थना कीजिए. जो चाहता है वो चमत्कार हो रहा है. जो चाहता है वो अद्भुत हो रहा है. शरीर में रहने वाला कमजोरी हट रहा है. आत्मा में छुटकारा. வல்லமை பாய்வதாக அபிஷேக நதி இறங்குவதாக இருதயங்கள் திறக்கப்படுவதாக பலவீனப்படுத்துகிற ஆவிகள் கட்டுண்டு போவதாக करेला आत्मा हट जाने दो. விடுதலை छुटकारा. வாருமையா पिताजी जिम्मेदारी ले लीजिए, बातें कीजिए. உங்களுக்காக இன்றைக்கு நான் என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது
आपके लिए कौन सा शब्द देना चाहिए करके प्रभु से इंतजार किया था। சங்கீதம் 146:7 மையப்படுத்தி ஆண்டவர் பேசச் சொன்னார். भजन संगीता 146 7वां वचन को रख के 6000க்கு அதிகமான பாஷையில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற 6000 से ज्यादा பரிசுத்த வேதத்தின் மூலமாக इस पवित्र वचन के द्वारा எங்கும் எதிலும் இருக்கிற தெய்வம் कहीं पर कहां पर ही रहने वाला परमेश्वर உங்களோடு பேசுகிறார். आपके साथ बातें करता है। அது என்ன? वो क्या है? The book of Psalms 146:7. और भजन संगीता 146 वचन அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். वो परमेश्वर जो दबावट में है उनको परमेश्वर न्याय करता है। பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். जो भूखा है उनको परमेश्वर भोजन देता है। குருடரின் கண்களை திறக்கிறார். अंधे की आंखों को परमेश्वर खोलता है। மடங்கடிக்கப்பட்டவர்களை जो लोग दुख में हैं கர்த்தர் தூக்கி விடுகிறார். परमेश्वर उठाकर खड़ा करता The है। Lord raises those who are bowed down. जो लोग दुख में रहे हैं उनको परमेश्वर उठाता है। மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். जो हर गया है परमेश्वर उनको उठाता है। நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். धर्मियों को परमेश्वर प्रेम रखता है। என் அன்பு திருச்சபை மக்களே, मेरे प्यारे कलिसिया के உலகமெங்கிலும் लोगों இருந்து को, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, दुनिया सही कहीं से जगह से रहकर सुनने वाले लोग இந்த 3 நாட்களும் நாங்கள் இந்த கர்த்தர் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார் इस 3 दिन परमेश्वर जो बंधन में है उनको छुटकारा करता है। என்ற வார்த்தையின் அடிப்படையில் தான் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறோம். उस वचन को रख के मैं प्रचार करने वाला The हूं। Lord gives freedom to the prisoners. परमेश्वर आजादी को देता है। கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுக்கிறார். जो बांधे हुए लोगों को परमेश्वर छुटकारा करता है। உலகம் முழுவதும் இன்றைக்கு கட்டுண்டு கிடக்கிறது. दुनिया की सारी जगह पर लोग बंधुओं में पड़ा है। எங்கு பார்த்தாலும் பணம் பணம் பணம். कई बार देखेगा तो पैसे 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 பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். पैसे सबके लिए मदद करता है। ஆனால் greed of money எதற்குமே உதவாது. பணத்து ஆசை என்கிற வெறி ஒன்றுக்கும் உதவாது. लेकिन पैसे के जो लालच है किसी भी बातों के लिए मदद नहीं करेगा। என் அன்புக்குரியவர்கள், मेरे प्यारे நாம் வாழ்வதற்கு பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் வேதம் சொல்லுகிறது. हम जीने के लिए पैसा हमें मदद करेगा करके बाइबल कहता है। ஆனால் பண வெறி, लेकिन पैसे की लालच, greed of money, पैसे की लालच அது மனிதனுடைய ஆத்துமாவை கொல்லுகிறது. वो मनुष्य की प्राणों को मार देता है। குடும்ப உறவுகளை கொல்லுகிறது. परिवार की रिश्ता को तोड़ता है। அன்பு பாசத்தை கொல்லுகிறது. और प्रेम प्यार को उसको तोड़ता है। அப்படிப்பட்ட நேரங்களில் தான் इस तरह का समय पर பாதிக்கப்படுகிற குடும்பங்களுக்கு और हानि पाने वाले परिवार அவர்கள் के लिए எவ்வளவு பைபிள் வாசித்து ஜெபிக்கிறவர்களாக वो இருந்தாலும், कितना भी बाइबल पढ़ाई करके प्रार्थना कर பைபிளே लीजिए, தெரியாதவர்களாக இருந்தாலும், बाइबल के बारे में नहीं जाना हुए लोग तो மன மடிவு என்று ஒன்று வருகிறது. मन की दुख एक आता है டிப்ரெஷன். और मन का दुख। அங்கு அப்படியே இனி என்ன செய்ய போகிறோம், अब हम क्या करने वाले हैं, இனி எப்படி இந்த தொழில் நடத்த போகிறோம், अब कैसे इस धंधे को करने இனி वाला, யார் நமக்காக வழக்காடுவார் अब कौन मेरे लिए काम करेगा என்று நினைத்து நினைத்து ऐसे सोच सोच அழுது அழுது சோர்ந்து போய் रो रो कर हम उदास हुआ रहे। நம்மை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு என்பதை மறந்தே போய்விடும். हमें पूछताछ करने वाला यीशु है करके उसको हम भूल जाते हैं। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्यारे लोगों, என்ன மன மடிவோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். कितना भी मन के दुख के साथ आए हो। ஒரு காலத்தில் நம்முடைய தேசமும் அப்படித்தான் மன மடிவோடு இருந்தார். ये काल में हमारे देश भी ऐसा ही मन के दुख में रहा। பிரிட்டிஷ் அரசாங்கம் ओ अंग्रेजी की கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேல் இந்தியாவை ஆழ்ந்தார். अंग्रेजी की सरकार लगभग 3 साल हमारे देश को प्रबल ஒரு சின்ன ஒரு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கம்பெனி, அது கிழக்கு இந்திய கம்பெனி என்று தான் வந்தார். एक छोटा सा एक्सपोर्ट कंपनी करके शुरू किया हुआ। கடைசியில பார்த்தார்கள், आखिरी में देखा था இவங்களுக்கு நல்ல சொத்து இருக்குது, பணம் இருக்குது, எல்லா இயற்கை வளங்கள் இருக்கிறது. इनके पास धन है दौलत है सारे आशीष है, ஆனால் இவர்களுக்குள்ள ஒற்றுமை கிடையாது. लेकिन इनके बीच में एकत्र नहीं है। இவர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள். ये सब अलग अलग होके पड़े। இவர்களை எளிமையாக ஏமாற்றி விடலாம் என்று इनको आसानी से हम धोखा दे सकते கொஞ்ச
கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு तोड़े तोड़े उनको पकड़कर இந்திய தேசத்தை அடிமையாக்கினார். भारत देश को गुलाम बना दिया உலகம் था। முழுவதையும் அடிமையாக்கினார். पूरी देश को गुलाम बना दिया। பல நாடுகள் பாதிக்கப்பட்டது. कई देश के लोग हानि पाए। கடைசியிலே ஆண்டவர் சுதந்திர போராட்ட வீரர்களை எழுப்பினார். आखिरी में आजादी की खिलाड़ियों को परमेश्वर ने उठाया। என்றைக்கு விடுதலை கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த இந்திய மக்களாகி நமக்கு जिस दिन சுதந்திரம் கிடைத்தது. जिस दिन छुटकारा मिलेगा करके जो चाहते थे उनको Freedom, परमेश्वर दिया। சுதந்திரம் கிடைத்தது. आजादी मिला था। அதில் இருக்கிற ஒரு பெரிய வேடிக்கை என்னவென்றால் उसमें रहने वाला बड़े बात क्या இனி है? இந்த நாட்டிலே அகிம்சை என்கிற ஒன்றுக்கு விரோதமாக இருக்கவே முடியாது என்று சொல்லி अब इस देश के खिलाफ में அன்பு अहिंसा नहीं रहेगा। அன்பு அகிம்சை प्रेम अहिंसा है। இதற்கு எதிர்த்து போராடவே முடியாது என்று சொல்லிவிட்டு उसके खिलाफ में कोई झगड़ा नहीं कर सकता है। ஓடியே போய்விட்டார்கள். दौड़ के चले गए। அதுபோலதான் இந்து வரைக்கும் உங்களை சிறைப்படுத்தி உங்களை மனம் அடிவாக்கினவர்கள் அவர்கள் இன்றைக்கு ஓட போகிறார்கள். निदान में अब तक आपको भी दुख दिलाए हुए आइए, लोग तर्क भाग जाने करते वाले। सोदरे बाप। ताली बजाकर प्रभु को महिमा करेंगे। हालेलुया। हालेलुया। உங்களை மனம் அடிவாக்குகிறவன் யார்? आपको कौन मन दुख कर सकता है? பிசாசு, शैतान, உலகத்தின் ஆவி பிடித்தவர்கள், दुनिया की आत्मा पकड़े हुए लोग, அதற்கு அடிமையானவர். उसके लिए गुलाम बनाया है। ஏன் நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? क्यों आप यहाँ पर आए हो? எனக்கு மனம் அடிவாய் இருக்கிறது, நான் மடங்கடிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று வந்திருக்கிறீர்கள். मन दुख हुआ है, मैं हरा हुआ है, मुझे छुटकारा मिलेगा क्या आए हैं? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை தற்பரிசோதனை செய்து பாருங்கள். आप अपनी जीवन को जरा सा सोच के देखो। நீங்கள் கூட யாரோ ஒருத்தரை மனம் அடிவாக்கி நீங்கள் அடக்கித்தான் வைத்திருப்பீர்கள். आप भी किसी को तो मन में दुख करके आप दबा के रखा होंगे। அந்த மாதிரியான காரியங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். उस तरह की कार्य को प्रभु के पास कबूल कर। அப்பொழுது உங்களை அமுக்குகிற அந்த இருளின் ஆதிக்கம் வெளியேறுவதை காண்பீர்கள். तब आपको दबाने वाले अंधेरी की आत्मा बाहर जाता हुआ महसूस करोगे। இன்றைக்கு நமக்கு 79வது சுதந்திர தினமா இருக்கிறபடினால் आज 79 की आजादी का दिन है, इसीलिए பரிசுத்த ஆவியானவர் சொல்ல சொன்னபடினால் पवित्र आत्मा जी कहने के लिए कहा। ஒரு நடந்த உண்மை சம்பவத்தை மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்த உங்கள் மும்பை பக்கத்தில் நடந்த ஒரு சுதந்திர போராட்ட வீரரின் வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு கடந்து செல்கிறேன். इस महाराष्ट्र राज्य में हुआ एक संभव को आपके बीच में बताना चाहता हूँ। டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி 1930ஆம் ஆண்டிலே दिसंबर महीना 1930वां साल में இதே மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு அருமையான ஒரு மனுஷன் பிறந்தார். इसी महाराष्ट्र सगर राज्य में एक व्यक्ति जन्म हुआ था। அவர் பேர் மோகன் ராண்டே என்பதா. उनका नाम है मोहन रांडे। அவர் வாழ்ந்த காலம் பிரிட்டிஷ் அரசாங்கம் அடிமைப்படுத்தி வைத்திருந்த காலம். उन्होंने जीवन बिताया हुआ दिन अंग्रेजों ने हमें அவர் प्रबल करके हुआ दिन। காலப்போக்கிலே வியாபாரம் பண்ணுவதற்காக தொழில் செய்வதற்காக திருமணம் முடித்து கோவா என்கிற ஊரிலே செட்டில் ஆனார். दिन बीतने के बाद बिजनेस करने के लिए गोवा कहने वाले सगर में सेटल हो गया। அப்பொழுது இந்த கோவா தேசத்தை, கோவா அந்த மாநிலத்தை போர்ச்சுகல் டச் பீப்புள் பிடித்து வைத்திருந்தார். गोवा शहर को डच पीपल पोर्चुगीज लोग उसको மற்ற இடங்கள் எல்லாம் இங்கிலாந்து பிரிட்டிஷ் மக்கள் பிடித்து வைத்தார். बाकी सारे जगह को इंग्लैंड यूके लोग पकड़े हुए थे। அப்போ இந்த சுதந்திர போராட்டம் நடக்கிறது. तब आजादी का संग्राम हो रहा है। நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். अच्छा हम समझ பல பிரச்சனைகள் நடக்கிறது. कई समस्या चल रहा है। இதுல இந்த மகாராஷ்டிரா பூனேயில் பிறந்த இந்த மோகன் ராண்டே என்கிற மனிதர் தான் முன்னின்று சுதந்திரத்தை நடத்துகிறார். महाराष्ट्र पुणे में जन्म हुआ मोहन रांडे आगे रहकर इसको चलाया था। பயங்கரமா போராட்டம் நடக்கிறது. भयानक संग्राम हो रहा है। கடைசியில அவரை பிடித்து 26 வருஷம் ஜெயில போட்டு விட்டார். आखिरी में उनको पकड़ कर 26 साल बंदी घुक में रख दिया। இவன் இருக்கவே கூடாது என்று ये रखना ही नहीं चाहिए। எவ்வளவு பேர் முயற்சி எடுத்து பார்த்தாங்க. बहुत प्रयत्न करके देखे। இந்த தலைவனை நசுக்கி விட்டால் इस प्रधान व्यक्ति को हम नाश कर देंगे तो இனி போராட்டம் இருக்காது, சுதந்திர போராட்டம் இருக்காது என்று பிடித்து போட்டு விட்டார். अभी आजादी का वार नहीं रहेगा करके उन्होंने सोच रहे थे। கோவாவில் உங்களுக்கு தெரியும் மர்ம கோவான்னு ஒரு இடம் இருக்கு. गोवा में आप जानते होंगे मर्म गोवा அங்க करके। போய் தனிமைப்படுத்தி வைத்து விட்டார். वहां लेके जाके उनको अलग से रख दिया है। சுதந்திர போராட்டம் நடக்கிறது, சுதந்திரம் கிடைத்து விட்டது. आजादी का वार चल रहा है, आजादी मिल गया है। கடைசியில் இந்த சுதந்திர போராட்ட வீரர் மோகன் ராண்டே
எங்கே இருக்கிறார் என்று எல்லாரும் தேடுகிறார்கள். आखिरी में आजादी का खिलाड़ी मोगन रांडे कहां पर है करके ढूंढ रहे थे. அவரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. उनको नहीं पाया. தேடி தேடி அவருடைய கட்சிக்காரர்கள் அவருடைய குடும்பத்தார் மனம் மடிந்து போய்விட்டார். ढूंढ ढूंढ के वो सब लोग उनके सरकार के लोग सारे लोग मन में दुख हो. நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது. देश के लिए आजादी मिल எப்ப गया था. கிடைத்தது? कब मिला था? எப்ப கிடைத்தது? कब मिला था? 1947 ஞாபகம் 1947 में मिला हुआ था. ஆமா 1947 கிடைச்சது. 1947 में आजादी मिला था. எனக்கு அன்பானவர்களே, मेरे प्यारे लोगों, அந்த காலகட்டத்தில் उस काल में இந்த கோவாவில் இருக்கிற சுதந்திரத்தை பெற்றவர்கள், மகாராஷ்டிராவில் இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த மோகன் ராண்டே என்கிற ஒரு சுதந்திர வீரனை, போராட்ட வீரரை மறந்தே போய்விட்டார். ये जो आजादी का जो खिलाड़ी है मोगन रांडे के सारे लोग भूल गए थे. அப்பொழுது தமிழ்நாட்டிலே ஒரு நல்ல அரசாங்கம் நடந்தது. तब तमिलनाडु में एक अच्छा सरकार चल रहा था. எனக்கு அருமையில் அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் மூதறிஞர், அருமையான ஒரு தமிழ் மகன், பேரறிஞர் அண்ணா அவர்கள். तब अपने तमिलनाडु में एक अच्छा चीफ मिनिस्टर था அண்ணாதுரை, CN அண்ணாதுரை. अन्नादुरै करके नाम का மாண்புமிகு CN அண்ணாதுரை அவர். आधुनिक पाया हुआ अन्नादुरै है. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. जरा सा सोच के देखो. அவர் சிறப்பான அறிஞர். वो एक बहुत बड़ा लेखक है. அப்பொழுது உலக நாடுகளிலிருந்து அவரை வரச் சொன்னார். दुनिया की तरह के लोग वहां दूर से बुलाए थे. அவர்களை ஐரோப்பா நாட்டுக்கு அழைத்து கொண்டு போய் उनको यूरोप देश में लेके जाकर பெரிய கூட்டத்தில் பேச வைத்தார். बड़े भीड़ में बात करने के लिए रखा हुआ. இவர் ஒரு காஞ்சிபுரம் என்கிற ஒரு நெசவாளர், காஞ்சிபுரம் என்கிற ஒரு நெசவாளர் குடும்பத்தில் பிறந்தவர். ये कांजीपुरम कहने वाला उस वहां की परिवार में जन्म हुआ அங்க था. போய் ஆங்கிலத்துல பேசி இருக்கிறார் பாருங்க. वहां जाके अंग्रेजी में बात அது किया. ரொம்ப 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 ஃபேமஸான ஸ்பீச். बहुत फेमस स्पीच था. கடைசில சொன்னார்கள், आखिरी में कहा था இந்த ஐரோப்பா நாடு உருவாவதற்கு ये ஐரோப்பா देश बनने के लिए முக்கிய காரணம் கிறிஸ்தவர்கள் தான். मुख्य कारण क्या है? मसीह के लोग हैं. கைகளை தட்டி கர்த்தரை ताली बजाकर परमेश्वर को महिमा करेंगे. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. அப்பொழுது அண்ணாதுரையை பார்த்து சொன்னார்கள், तब अन्नादुरै को देखकर कहा था, ஐயா நீங்கள் எங்களுடைய போப்பாண்டவரை பார்க்க வேண்டும். आप हमारे पोप प्रभु को देखना அப்பொழுது चाहिए. ஒரு போப்பாண்டவர் இருந்தார். तब एक पोप का प्रभु அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும். वो कहेगा तो सब कुछ होगा. அவர் நினைத்தால் எத்தனை டன் தங்க வேணாலும் கொடுக்கலாம், वो सोचेगा तो कितना भी टन सोना भी, எத்தனை லட்சம் டாலர் வேணாலும் கொடுக்கலாம். कितना भी लाख डॉलर भी दे நீங்க सकता है. அதெல்லாம் வாங்கிட்டு போய் தமிழ்நாட்டை முன்னேத்துங்க वो सब लेके जाके तमिलनाडु को आगे बढ़ाओ என்று சொன்னார்கள். वैसा कहा था. இவர் ஒரு சிம்பிள் மேன், ये एकदम सामान्य मनुष्य, பணத்தாசை இல்லாதவர். पैसा का लालच उनके पास नहीं. என்ன கேட்டாலும் கொடுப்பாரா? ஏன் क्या मांगेगा तो भी देगा. உங்க क्यों? போப்பாண்டவர் என்ன கேட்டாலும் கொடுப்பாரா? आपके पोप प्रभु जो भी मांगेगा तो देगा. அப்ப உடனே அப்பாயின்மெண்ட் ஏற்பாடு பண்ணு. तब अपॉइंटमेंट को ले लो. போனார்கள். उधर गया था. ஆங்கிலத்தில் ஒரு சரளமாய் பேசினார். अंग्रेजी में आसानी से बात किया. கடைசியில் போப்பாண்டவர் கேட்டார், तब पोप ने पूछा, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? आपके लिए मैं क्या करना चाहता எத்தனை हूँ? கோடி பணம் வேண்டும்? कितने करोड़ रुपया आपको चाहिए? எத்தனை தங்க கட்டிகள், எவ்வளவு டன் வேண்டும்? कितना सोना चाहिए? போய் ஏழை மக்களுக்கு கொடுங்கள். जाके लेके जाके गरीब लोगों को मदद की. அப்பொழுது அவர் சொன்னார், तब उन्होंने कहा, நான் என்ன கேட்டாலும் தருவீர்களா? मैं जो भी मांगेगा तो आप देंगे क्या? நான் என்ன கேட்டாலும் தருவீர்களா? मैं जो भी मांगोगे तो देंगे क्या? எங்கள் நாட்டில் எல்லா வளமும் இருக்கிறது. हमारे देश में सारे आशीष है. எங்கள் மக்களுக்கு நல்ல அறிவு இருந்தால் போதும். हमारे देश के लोगों को अच्छा भेजा रहेगा तो எங்கள் काफी. நாடு செழிக்கும். हमारे देश हरियाली पाएगा. அதுவும் தமிழ்நாடு उसमें எப்பொழுதும் தலை நிமிர்ந்து நிற்கிற தமிழர்கள் வாழ்கிற ஊர். तमिलनाडु हमेशा सिर सीधा रखने वाले लोग हैं. இப்பொழுது நான் ஒன்றை உங்களிடத்தில் கேட்கிறேன். मैं आपके पास एक बात को मांगता हूँ. உங்கள் டச்சு மக்களால், போர்ச்சுகீச மக்களால், आपके डच लोगों के द्वारा கோவா என்கிற தேசத்தின் விடுதலைக்காக சிறைப்பிடித்து வந்தவனை 26 ஆண்டுகள் ஒளித்து வைத்திருக்கிறீர்கள். गोवा में रहने वाले एक हमारे देश की खिलाड़ी को वहां पर छुपा कर रखा है. நீங்கள் என்ன செய்வீர்களோ தெரியாது. आप क्या करोगे मुझे पता नहीं है. இந்த CN அண்ணாதுரை கேட்டான் என்பதற்காக ये चीफ मिनिस्टर अन्नादुरै मांगा इसलिए நீங்கள் அவரை தேடி பிடித்து आप उनको ढूंढ के விடுதலையாக்க வேண்டும். उनको छुटकारा करना चाहिए. செய்ய முடியுமா? आपसे हो सकता क्या?
செய்ய முடியுமா? आपसे हो सकता है क्या? உடனே போப்பாண்டவர் அசந்து போய்விட்டார். तुरंत पोप प्रभु ने हिल गया। என்னடா இந்த மனுஷன் பணம் கேட்பாருன்னு பார்த்தா, क्या ये मनुष्य पैसा मांगेगा? என்னடா இந்த மகன் தங்க கட்டிகளை கேட்பாருன்னு பார்த்தா, ये क्या सोना का सिक्का मांगेगा करके ஒரு सोचा। மனுஷன் எங்க இருக்கான், சுதந்திர போராட்ட வீரன் எங்க இருக்கான்னு கேக்குறான். ये आजादी का खिलाड़ी कहाँ पर है करके पूछ रहा है। அவரை எல்லாரும் மறந்துட்டாங்களே. उनको सब लोग भूल गए। அந்த நாட்டில் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிற பிரதமர் மத்திய அமைச்சர் கூட மறந்துட்டாங்க. उनकी सगर में जो எந்த மாநிலத்துக்காக உழைத்தானோ அந்த மாநிலத்து மக்களை மறந்து விட்டார்கள். कौन से राज्य के लिए उन्होंने प्रयत्न किया वो भी सब भूल गए। இந்த மனுஷனுக்கு என்ன சம்பந்தம்? ये मनुष्य और वो मनुष्य के लिए क्या संबंध है? சரி, உங்களுக்காக तुम्हारे लिए நான் உடனே தேடுவேன், விடுவிப்பேன். मैं तुरंत ढूंढूंगा और छुटकारा करूंगा। கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ताली बजाकर प्रभु को महिमा करेंगे। போப்பாண்டவர் தன்னுடைய அரசாட்சியை பயன்படுத்தி वो प्रभु ने अपने प्रबलता को தேட ஆரம்பித்தார்கள். ढूंढने लगा। அப்பொழுதுதான் தெரிந்தது, तब उस समझने में சுமார் आया 10 வருஷம் மட்டும் அவரை கோவாவிலே வைத்துவிட்டு, சிறை ஆயுள் தண்டனை கைதியா வைத்துவிட்டு, केवल 10 साल वहां पर गोवा में बंदी में रखा மீதி இருக்கிற நாட்களிலே और बाकी रखा समय में அவர்கள் ஊருக்கு திரும்பி போகும்போது, டச்சுக்காரர்கள் ஊருக்கு போகும்போது, जब डच के लोग जाते वक्त இந்த மனுஷனையும் ஜெயில பிடிச்சு கொண்டு போய் அந்த ஊர்ல போய் ஒரு ஜெயில வச்சு, इनको भी पकड़ के लेके जाके वो देश में वो जेल में रख दिया। ஏன்னா அவன் பெரிய அறிவாளி. क्योंकि वो बहुत खिलाड़ी அவன் இருந்தால் இன்னும் தேசத்துல பயங்கரமாக எதையாவது கேட்டு விடுவான். वो रहेगा तो और भी ज्यादा कुछ मांगेगा। கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. जरा सा सोच के देखो மோகன் ராண்டேவுக்கு எப்படி இருந்திருக்கும்? मोहन रांडे को कैसा रगता होगा। ஜெயில சொல்லிருப்பாங்க, जेल में कगा हुआ रहे, உங்க மாநிலம் கோவா விடுதலை ஆகிவிட்டது, आपका शहर गोवा छुटकारा पा உங்க लिया है, இந்தியா விடுதலை आपका ஆகிவிட்டது. भारत देश छुटकारा पा लिया है। அப்படி கேட்கும்போது அவர் சொல்லியிருப்பார், तब पूछते समय उन्होंने बोला, மனதுல நினைச்சு அழுதுருப்பார், मन में सोच के रोया होगा, அவங்க எல்லாம் விடுதலை ஆயிட்டாங்க, वो सब छुटकारा पा लिया, என்னை விடுவிப்பது யார்? मुझे कौन छुटकारा कर सकता Who है? will set me free? कौन मुझे छुटकारा என்னை करेगा? விடுவிப்பது யார்? मुझे कौन छुटकारा करेगा? அந்த கதறலை தான் वही चिल्लावट को எங்கும் எதிலும் இருக்கிற தெய்வம் இயேசு கேட்டார். हर जगह पर रहने वाला यीशु मसीह सुना। அவருக்கு தெரியும் யார்கிட்ட எப்ப பேசணும். वो जानता है किसके पास कब बात करना है। பிறந்த மண்ணில் இருக்கிறவர்கள் எல்லாரும் மறந்தார்கள். जन्म हुआ सब मिट्टी में सारे लोग भूल गए। சிஎன் அண்ணாதுரை என்கிற முதலமைச்சரிடத்திலே கடவுள் பேசினார். सीएम अन्नादुरै के द्वारा परमेश्वर ने बातें किया है। சிஎன் அண்ணாதுரை தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணி கொடுத்தார். सीएम अन्नादुरै वही एक ही परमेश्वर करके கைகளை बनाते தட்டி जाता। கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ताली बजाकर परमेश्वर को महिमा करेंगे। இப்பொழுது மோகன் ராண்டே விடுதலையாக अभी मोहन रांडे छुटकारा पाया। மும்பையில வந்து இறங்குகிறார். मुंबई में आके उतरा था। இந்தியாவே வரவேற்கிறது. पूरी भारत देश उनको स्वागत कर रहा है। அவர் உடனே அவர் எல்லாரும் கொடுத்த அந்த மரியாதையை ஏற்றுக்கொண்டார். उन्होंने दिया हुआ सारे आदर को ग्रहण कर लिया। ஐயா, நீங்க இப்பொழுது உங்கள் ஊருக்கு போய் உங்கள் பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்கு. अब जाकर आपके गांव में रह के आपके बच्चों के साथ खुशी से रहो। அவர் கேட்டார், उन्होंने पूछा, வேர் இஸ் சிஎன் அண்ணாதுரை? कहां पर है सीएम अन्नादुरै? அந்த முதலமைச்சர் எங்க? वो चीफ मिनिस्टर कहां पर है? எனக்காக போப்பாண்டவர்ட்ட பரிந்து பேசினவன் எங்க? मेरे लिए बात किया हुआ व्यक्ति कहां पर है? ஐயா, உங்களுக்கு விஷயம் தெரியாது. आपको विषय पता नहीं है। நீங்கள் உங்களுக்கு நாங்கள் இப்போ தனி விமானம் ஏற்பாடு செய்கிறோம். आपको अलग विमान हम तैयार कर रहे हैं। நீங்க போங்க, आप जाओ, ஆனால் உங்களுக்கு ஒரு சோகம் காத்திருக்கும். लेकिन आपके लिए एक दुख रहेगा। அவரை போய் பாருங்க. वो जाके देखो। இங்கிருந்து விமானத்துல சென்னைக்கு போனார். ऐसे विमान में चेन्नई में गया। போய் இறங்கின பின்புதான் தெரிகிறது, उतरने के बाद समझने में आया அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் இறந்து लेखक अन्ना मरकर மெரினா பீச்சில் கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டு मेरीना कब्रिस्तान में उनको गाड़ा गया है। அவர் தூங்கி கொண்டிருந்தார். वो सो रहा था। இந்த மோகன் ராண்டே அழுதார். ये मोहन रांडे रोया। நேர அந்த கல்லறைக்கு போய் பல மணி நேரம் सीधा जाकर कई அழுது அழுது புரண்டு புரண்டு அழுதார். रो के चिल्लाया। என்னுடைய தேசத்தின் பிரதம மந்திரி ஜனாதிபதி என்னுடைய கட்சிக்காரர்கள் எல்லாரும் மறந்தார்கள். मेरे देश के सारे लोग मुझे भूल गए थे, நீ என்னை மறக்கவில்லையே तुमने मुझे नहीं भूला, என்று அழுதார். ऐसा रोया। அப்புறம் திரும்பி வந்து तब वापस आकर பூனாவிலே தங்கி இருந்து पुणे में रहकर 3 விருதுகளை பெற்று 3 अवार्डों को पाकर, எனக்கு அருமையானவர்களே, मेरे प्यारे लोगों, அவர் 2013
2019 இறந்திருக்கிறார். 2019 में उन्होंने गुजर गया। கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. जरा सा आप सोच के देखो। இந்த சம்பவத்தை எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தி इस संभव को परमेश्वर ने मुझे याद என்றோ करवाया। ஒரு நாள் வாசித்தேன். कब तो मैंने इसको पढ़ा था। இன்றைக்கு அதை சொல்லு, उसको तू कहो, இன்றைக்கு அதை சொல்லு. तू आज इसको कहो। பாருங்க, 1930 பிறந்து 1930 में जन्म, 2019 வரைக்கும் வாழ்ந்த ஒரு மகான், ஒரு சுதந்திர போராட்ட வீரனை 2019 तक जिया हुआ एक महान உலகமே மறந்தது. पूरी दुनिया भूल गया। ஆனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒருவரை ஆண்டவர் எழுப்பி लेकिन तमिलनाडु का एक व्यक्ति को उठाकर விடுதலையை கொடுத்தார். छुटकारा दिया था। அப்படி என்றால் तब तो இதிலிருந்து என்ன நமக்கு புரிகிறது? इसमें से आपको क्या समझने में आया? இயேசு கிறிஸ்து உங்களை நினைத்து விட்டார். यीशु मसीह आपको याद कर लिया, உன்னுடைய முகத்தை பார்த்து விட்டார். आपकी चेहरा को உன்னுடைய देख लिया, உத்தமத்தை நீ பார்த்து விட்டார். आपकी कड़ाई को देख உன்னுடைய लिया, ஜெபம் அவருடைய காதுக்கு போய் விட்டார். आपकी प्रार्थना उनकी कान तक யாரையாவது எழுப்புவா உன்னை விடுவிப்பதற்காக, कोई किसी को உன்னை उठाएगा, ஆசீர்வதிப்பதற்காக, तुझे आशीष करने के लिए கைகளை தட்டி கத்தர மகிமைப்படு. ताली बजा के प्रभु को महिमा करेंगे। ஹalleluya. हालेलुया। சொந்தங்கள் மறக்கலாம், आपकी रिश्ते वालों உன்னுடைய आपको மார்க்கங்கள் மறக்கலாம். मार की लोग भूल गए हैं। வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் மறப்பதில்லை. आकाश पृथ्वी को बनाया परमेश्वर नहीं भूलेगा। அந்த இயேசு தான் இங்கே வந்திருக்கு. वही परमेश्वर यहाँ पर आया हुआ है। ஹalleluya. हालेलुया, சொல்லுங்க ஹalleluya. हालेलुया। தனிமை சிறையிலே வாழ்ந்து மனமடிவோடு இருந்த மோகன் ராண்டையை விடுவித்த தேவன் अकेला बंदीगृह में मन दुख में रखा इस मोहन रांडे को உன்னை விடுவிக்க வந்திருக்கிறார். तुझे छुटकारा करने आया, உங்களை விடுவிக்க வந்திருக்கிறார். आपको छुटकारा करने के लिए आए हैं। இதுதான் பவர் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. ये शामत है मसीह के लोगों की। இயேசு கிறிஸ்துவை போல இயேசு கிறிஸ்துவுக்காக வெளிப்புறமாக வேஷம் கொண்டு வாழ்கிறது கிடையாது. यीशु के जैसे हम कपड़ा पहन के जीने वाले அன்பை लोग नहीं, காட்ட வேண்டும். उस प्रेम को दिखाना है। தமிழ்நாட்டில் பிறந்த சிஎன் அண்ணாதுரைக்கும் மோகன் ராண்டேக்கும் என்ன சம்பந்தம்? तमिलनाडु में जन्म हुआ सीएन अन्नादुरै और मोहन राणे को क्या संबंध है? அதுதான் சுதந்திர தாகம். वही आजादी का प्यास இயேசுவை है। கும்பிடுகிறவனுக்கு எப்பொழுதுமே மனம் அடிவு இருந்தாலும் உடனே அவன் என்ன செய்வான் தெரியுமா? என்னை போல இந்நேரம் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லி அழுவான். यीशु को मानने वाला हर एक व्यक्ति ऐसा ही रो रो के प्रार्थना करेगा कि मेरे जैसा कितने लोग तकलीफ में हैं। அதுதான் இயேசுவின் ஆவி. वही यीशु मसीह का आत्मा है। வெறும் இயேசு இயேசு என்று சொல்லிவிட்டு லபாலபா இவரே பரபன் 4 அந்நிய பாஷை பேசிட்டு சுயநலமாய் வாழ்கிறது கிறிஸ்துவின் ஆவி அல்ல. केवल यीशु यीशु करके अन्य भाषा बोलकर अपने लिए जीना वो मसीह की जीवन नहीं है। ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் உலக மனுஷனை போல பணம் சொத்து வீடு நகை, பணம் சொத்து வீடு நகை, போகும்போது எதையா கொண்டு போக போறோம்? केवल इतवार को कलीसिया में आते, बाकी दिन काम पैसा दौलत उसके पीछे जाएंगे, तो मरते समय क्या लेके जाने वाले हैं? உங்களுடைய தியாகமான கிரியை, आपकी त्याग का क्रिया, உங்களுடைய sacrifice, आपका त्याग, அதுதான் உங்களோடு கூட வரும். वही आपके साथ में आए। ஹalleluya. हालेलुया, சொல்லுங்க ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு எப்படிப்பட்ட மனமடிவோடு வந்திருக்கிறீங்க? आज किस तरह का मन के दुख के साथ आए? இந்த மனமடிவு எப்பொழுது நம்மை வாட்டுகிறது என்றால் ये मन की दुख कभी हमें दुख दिलाता है। பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, पवित्र बाइबल हमें कहता है, நமக்கு அருமையானவர்கள் நம்முடைய வாழ்க்கை விட்டு எடுக்கப்படும் பொழுது, हमारे प्यारे लोग हमारे जीवन से हटाते समय, ஏனென்றால் அங்கு வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 68:6, भजन संगीता 68:6 कहता है, Psalms 68:6, 68:6 சொல்லுகிறது, भजन संगीता 68:6 कहता है, தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி परमेश्वर जो अकेला है उनके घर निवास बनाकर கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, और जो बंधन में है उनको छुटकारा करते हैं। தேவன் தனிமையாய் இருக்கிறவர்களுக்கு परमेश्वर जो अकेले में है வீடு வாசலை உண்டு பண்ணுகிறார், और घर द्वार को बनाता है, அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर उनको आशीष करता है। இது நீங்கள் தனிமையாய் வாழ்ந்து பார்த்தால் தான் தெரியும். आप अकेला जीवन बीत के देखेगा तो इस समझ में आएगा। எனக்கு அருமையான வேதத்துல குடும்பமாய் வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார். मेरे प्यारे लोगों, बाइबल में परिवार मिलकर जिए वे लोग कई लोग हैं, அல்லது இயற்கையின் மூலமாக, और दुनिया के द्वारा, தேவ கோபத்தின் மூலமாக, परमेश्वर की कोप के कारण, பரிசுத்தத்தின் மிகுதியின் மூலமாக, पवित्रता की बहुती के साथ திடீரென்று நம்முடைய குடும்பங்களில் மரணங்கள் வருகிறது. अचानक अपने जीवन में मृत्यु आता है। எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு டாக்டரும் தைரியமாக சொல்லலாம்,
இத்தனை மணி நேரத்துக்குள் குழந்தை பிறந்து விடும் என்று. कौन सा भी डॉक्टर बोल सकता इतने देर में बच्चा जन्म होगा करके. ஆனால் எத்தனை நாளுக்குள் இறந்து போவார் என்று யாருக்கும் சொல்லவே முடியும். कौन से दिन में व्यक्ति मरेगा करके कोई भी नहीं बता सकता. சிலர் இறந்து போவார் என்று சொல்வார்கள், அவர்கள் உயிரோடு இருப்பார்கள். कोई मर जाएगा करके बोलेंगे लेकिन वो जिंदा रहेगा. இவர் நல்ல ஸ்ட்ராங்கா 100 வருஷத்துக்கு இருப்பாருன்னு சொல்றாங்க, அவங்க திடீர்னு செத்து ये போயிடுவாங்க. 100 साल जिएगा करके बोलने वाला व्यक्ति अचानक मर जाएगा. சமீபத்துல நீங்க பார்த்திருப்பீங்க சில வீடியோவை. पिछले दिन में आपने देखा होगा किसी का लोग ஒரு நல்ல உயர்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி காலையில பேட்மிண்டன் விளையாடி கொண்டிருந்தார். एक बड़ा पुलिस अधिकारी सुबह बैडमिंटन खेल रहा था. அந்த பேட்மிண்டன் அந்த பால் அப்படி அடிக்கும் போதே அப்படியே மயங்கி वो கீழே. बैडमिंटन को मारते समय उस समय में नीचे गिर गया. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्यारे लोगों, மரணம் எப்படி வேண்டுமானாலும் வரும். मृत्यु कैसा भी आ सकता है. அதுபோலதான் ஆண்டவருடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் வரும். वैसा ही प्रभु की आगमन भी कभी भी आ सकता है. ஆனால் அந்த மரணத்தின் வழியாக அவர்கள் போய் சேர்ந்து விடுகிறார்கள். वो आगे मृत्यु के कारण उन्होंने ऊपर चला जाते हैं. ஆனால் இங்கே இருக்கிறவர்களுக்கு தனிமை. लेकिन यहाँ रहने वाले लोगों को अकेलापन. இங்க இருக்கிறவங்களுக்கு தனிமை. यहाँ रहने वालों को अकेलापन, கஷ்டம், मन का दुख, பண கஷ்டம், पैसे की तकलीफ. ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு இளம் வயதில் தள்ளுண்டவளை போல இன்றைக்கு வந்திருக்கலாம். शायद आप छोटे उम्र में ढकला गए व्यक्ति के समान आए होंगे, கண்ணீரோடு வந்திருக்கலாம். आंसू के साथ आए होंगे. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரத்தை பாருங்க. ये से भविष्य पुस्तक 54वां अध्याय को पढ़ाई வீட்டில் करके சென்று அதை வாசித்து घर पर जाके आप पढ़ के देखो. இளம் வயதில் தள்ளுண்டவளை போல் இருக்கிற உன்னை கர்த்தர் சேர்த்து கொள்கிறார். और जवानी उम्र में ढकला गया आपको परमेश्वर जोड़ लेता है. சிலர் உயிரோடு இல்லை, தனிமையில கிடக்கும். किसी लोग अंदर छुटका जिंदा नहीं है, अकेला है. ஆனால் பலர் உயிரோடு இருக்கிறார்கள். लेकिन कई लोग जिंदा है. மனைவி பிள்ளைகளுக்கு அவர்களை விட்டு விட்டு पति पत्नी को छोड़कर அவர்களுக்கு தெரியாமல் उनको बताते बिगड़ இன்னொரு குடும்பத்தை உண்டு பண்ணி கொண்டு और एक परिवार को बनाकर உண்மை இல்லாமல் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். सच्चाई के बिगड़ कितने लोग जीवन बिता रहा है. கடைசியில ஒரு நாள் அது தெரிய வரும் பொழுது आखिरी में उस कार्य बता होते समय இந்த மனைவிக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும், इस बीवी को कितना तकलीफ அந்த होगा, பிள்ளைகளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். उस बच्चों को कितना तकलीफ இன்னைக்கு होगा. உலகத்துல சரீர இச்சையின் ஆவி அப்படித்தானே கிரியை செய்கிறது. आज दुनिया में शरीर की लालच ऐसा ही क्रिया करता है. என கருமையானவர்களே, मेरे प्यारे लोगों, நீங்கள் தனிமை உள்ளவர்களாய் வந்திருப்பீர் என்று சொன்னார். आप अकेलापन में आए हो तो இன்று தொடங்கி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இனி நீ தனியே இருப்பதில்லை. உன்னோடு இயேசு எங்கும் வருவார். உருவின பட்டயத்தோடு அவர் தேவ தூதர்கள் வருவார்கள். आज के दिन लिख के रखो, आज के दिन से परमेश्वर आपके साथ आएगा, एक तलवार के साथ आपके साथ चलकर आएगा. Literally you are going to feel the protection of Almighty God. आप प्रभु की उपस्थिति को आप महसूस करोगे. அதுபோல கணவன் உன்னை ஏமாத்தி விட்டு இன்னொரு இடத்துல ரொம்ப சந்தோஷமா இன்னொரு குடும்பத்தை வைத்து வாழ்வது போல இருக்கலாம். शायद पति आपको फंसाकर और दूसरे एक परिवार के लिए जीता जैसा हो सकता है. அப்படிப்பட்ட வேதனையோடு இந்த இடத்துக்கு சில வந்திருக்கிறீர்கள். वैसे वेदना के साथ भी किसी लोग यहाँ पर आए இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். और इस कार्यक्रम को देख रहे ஆண்டவர் हैं. சொல்லுகிறார், प्रभु कहता है இனி நான் உன்னோடு கூட இருப்பேன். अब मैं तेरे साथ रहूंगा. மோசேயோடு இருந்தது போல இருப்பேன். मूसा के साथ रगा जैसा தேவோரோடு रहूंगा. இருந்தது கூட இருப்பேன். गब्रिएल के साथ रगा जैसा रहूंगा. இனி உனக்கு அந்த தனிமை, அந்த விதவை இருப்பின் அந்த வேதனை உன்னை வாட்டி अभी வதைக்காது. अकेलापन की वेदना आपकी पीछे नहीं पड़ेगा. கைகளை தட்டி கர்த்தரை ताली மகிமைப்படுத்து. बजाकर प्रभु को महिमा करेंगे. கைகளை தட்டி கர்த்தரை ताली மகிமைப்படுத்து. बजाकर प्रभु को महिमा करेंगे. எனக்கு அருமை, தனிமை, விதவை இருப்பு और तब अकेलापन மோசமான காரியம். बहुत भयानक है. இவை நேரம் சுருக்கமா இருக்கிறபடி நான் சொல்லி முடிக்கிறேன். समय बहुत कम है, जल्दी बताता हूँ. நீங்கள் வீட்டில் சென்று 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் முழுவதும் வாசித்துக் अब घर கொள்ளுங்கள். पर जाके पहले राजा की पुस्तक 18वां अध्याय को पढ़ाई करके देख लीजिए. எலியா என்கிறவர் தேவனுடைய மனிதர். एलिया कहने वाला व्यक्ति प्रभु का मनुष्य, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா, प्रभु के सामने खड़े रहने वाला व्यक्ति है. கர்மேல் பர்வதத்திலே வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவர். करमेल पर्वत में आकाश से लेकर अंगार को उताया व्यक्ति है. அந்த நாட்டு ராஜா அவரை பிடிக்க வரும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும் என்று சொன்னவனே அக்கினி இறங்கினது. उस अगर की राजा उनको पकड़ने के लिए आते समय ऊपर से अंगार उतरने तो बोला तो उतर गया. 400 தீர்க்கதரிசிகளை வெட்டி கொண்டே இருந்தார். 400 भविष्यद्वक्ताओं को काट डाल வீட்டுக்கு दिया. சமைப்பதற்கு ஒரு 5 கிலோ கோழி கறியை வெட்டுவதற்குள் உங்கள் கையெல்லாம் வலித்து விடும். अपने घर पे रसोई घर में काम करने के लिए 5 किलो चिकन काटने में हमारे हाथ सब दर्द होता है. ஆனால் எலியா என்கிறவன் ஆவியின் வைராக்கியத்தோடு 400 பாகால் தீர்க்கதரிசிகளை
வெட்டி குவித்தான். लेकिन एलिया 400 पागल की भविष्यवक्ता को काट डाल दिया। What a great brave and strength God gave to Elijah. देखो कितना परमेश्वर सामर्थ्य एलिया को परमेश्वर ने दिया हुआ। ஆனால் என்ன நடந்தது? लेकिन क्या हुआ? ஒரு செய்தி வருகிறது. एक संदेश आ रहा है। எசபேல் வந்து சொல்லுகிறார். येसेबेल आके बोल ராணி रही है செய்தி அனுப்புகிறார். और रानी संदेश बांट நாளைக்கு உன் தலை உன் மேல உன் உடம்புல இருக்கு. कल तेरे सर तेरी बदन पर नहीं रहेगा। அவ்வளவுதான். उतना काफी है। ஒரு ஷாக், एक ऐसा शॉक, ஒரு திகில் ஊட்டும் செய்தி. ये एक बड़ा डरने की संदेश। தனக்கு இருந்த வல்லமையை மறந்தார். अपने पास जो सामर्थ्य தனக்கு இருக்கிற சக்தியை अपने மறந்தார். पास जो शक्ति है उसको भूल गया। என் அன்புக்குரியவர்களே, मेरे प्यारे लोगों, அவர் சொன்ன வானத்திலிருந்து அக்கினி वो இறங்கும். बोलेगा तो अंगार उतरेगा। ஏய் எசபேல் நீ வா, येसेबेल तू हाँ, நீ உன்னை பார்த்துக்கல, तुझे मैं देख लेता என்ன हूँ, வந்து தொற்ற முடியுமா? मुझे आके छू सकता है। நான் சொன்ன வானத்திலிருந்து அக்கினி இறங்கும். मैं बोलेगा तू आकाश से अंगार உன்னை उतरेगा। பரிசுத்த அக்கினியாலே உன்னை சுட்டரித்து போடுகிறேன் பார். पवित्र अंगार से तुझे आग लगा। சவாலுக்கு சவால் பேசவில்லை. पैसा बात नहीं किया। அதுதான் மனம் அடிவு. वही मन का दुख। எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्यारे प्रभु के लोग, நம்ம வீடுகளை சுண்டலி பார்த்திருப்பீர்கள். हमारे घर पर छोटा चूहा को देखा होगा। இறைவன் இந்த சுண்டலிகளுக்கு எலிகளுக்கு உங்க ஊர்ல பெரிய பெரிய பெருச்சாளி எல்லாம் பார்த்திருக்கிறேன். आपके गांव में बड़ा बड़ा चूहा को मैंने देखा। ஒரு முறை தாராவில தங்கி இருக்கும் பொழுது நான் பார்த்தேன். एक बार धारावी में रहते समय मैंने देखा है। இப்பொழுது தாராவி நல்ல பயங்கரமான சிட்டியா இருக்கு. अभी तो धारावी बहुत अच्छा सिटी बन गया। ஒரு நாள் கூட்டம் முடித்து நாங்க தங்கி இருக்க ரூமுக்கு போனோம். एक दिन मंडली समाप्त होकर मैं रहने वाला घर पर गया அன்னைக்கு था। பாருங்க கூட்டமா उस दिन இந்த சுண்டலிகள் பெரிய பெரிய சைஸ், बड़ा बड़ा चूहा, நாய்க்குட்டி மாதிரி ऐसा कुत्ता की दुल्ली है। ரெண்டு கால்ல உட்கார்ந்து ரெண்டு கால்ல பூரா சப்பாத்தியை பூரா தின்னுக்கிட்டு இருந்தான். और बैठ के वो चपाती खा रहा था। நான் சொன்னேன் என்ன பாம்பே எலி சப்பாத்தி சாப்பிடுதா? मुंबई का जो चूहा है चपाती खा रहा है क्या? எனக்கு அருமையானவர்களே, அதுக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கும் நாங்க அந்த ரூமுக்கு படிக்கட்டு ஏறணும். हम खाना खा रहे थे, हम उस घर का कमरे में நாங்க போகிறோம். मैं जाता हूँ, அந்த எலிக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு தெரியுமா? वो चूहा को कितना गुस्सा आया पता है? என்ன நாங்க சாப்பிடுறது கெடுக்கிறியான்ட்டு எல்லாம் சேர்ந்து கீச் கீச்னு கத்தி பயமுறுத்த ஆரம்பிச்சு. सब लोग मिलकर खींच खींच करके आवाज कर। நான் எந்திரிச்சு மேல ஓடியே போயிட்டேன். मैं उठकर वो ऊपर चला गया। அடாடா, अड़ा தமிழ்நாட்டு எலிகளை விட தாராவி எலி பவர்ஃபுல்லா இருக்குது. और तमिलनाडु एली चूहा से या मुंबई शहर का चूहा बहुत सामर्थ्य இந்த है। எலிகள் ரொம்ப கூர்மையான பற்கள் உள்ளவைகள், ये விஷத்தன்மை வாய்ந்தவை. ये चूहा का जो दांत है एक भयानक दांत है। ஆனால் எங்காவது ஒரு சின்ன அந்த எலி பொறிக்குள்ள மாட்டிக்கொண்டது என்றால், लेकिन किसी झुंड में वो पकड़ गया तो அந்த எலி உள்ள போன உடனே மேல இருக்கிற கதவு டப் அப்படி மூடும். वो चूहा अंदर जाते ही उस चूहा को पकड़ लेता है। பார்த்திருக்கீங்களா? आपने देखा है இந்த क्या? எலி பிடிக்கிற கருவி वो चूहा पकड़ने वाला हथियार है। டப் என்கிற சத்தத்துக்குள்ள वो ठप आने वाला आवाज में இதுக்கு எல்லாமே மறந்துரும். सब कुछ भूल जाएगा। இந்த எலி பிடிக்கிற அந்த கருவி இருக்கு பாருங்க, ये चूहा का जो அது हथियार है, சின்ன மரத்தினால தான் செய்யப்பட்டது. ये छोटा सा மர பலகையில தான் செய்யப்பட்டது. वो लकड़ी से बनाया हुआ है। எலி மட்டும் பயப்படாம இருந்தா, ये जो चूहा है नहीं डरेगा तो கருக்கு கருக்கு கருக்குன்னு கடிச்சு ராத்திரியோட ராத்திரியா ஓட்ட போட்டு வெளியே வந்துடும். भयानक उसको तोड़ सकता है। ஆனா लेकिन அந்த டப் அப்படின்னு சத்தம் கடிச்சு பார்த்தா, अच्छा ठप करके आवाज है, ஐயோ மாட்டிக்கிட்டோமே, हाय भाई मैं फंस गया। அப்படியே அது தன் பலனை மறந்து போய், वो अपनी बल को भूल जाता है। அது போலதான் நீங்கள் वैसा ही आप लोग हैं। எத்தனை முறை பைபிளை கரைச்சு குடிச்சு, कई बार बाइबल को पढ़ाई की, எத்தனை முறை போதகர் அமுக்கி அமுக்கி ஜெபம் பண்ணாலும், कितने बार प्रार्थना करेगा, பிரச்சனையும் பாடு வந்த உடனே समस्या तकलीफ आते ஐயோ हाय முடிஞ்சு கதை. खत्म। அபிஷேகம் போய்விட்டது, अभिषेक चला गया है, வல்லமை போய்விட்டது, सामर्थ्य चला गया है, அதை கெடுத்து பூரா பெதற்றி கொண்டே தெரியும். उसके पीछे हम ऐसा ही जाते இந்த रहोगे। மனம் அடிவுக்கு மாத்திரம் அவ்வளவு சக்தி இருக்கிறது. ये मन दुख में उतनी सामर्थ्य है। அதனால தான் இயேசு எங்களை அனுப்பி இருக்கிறார். इसलिए यीशु मसीह Do मुझको not give up. और छोड़ना नहीं। உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக आपकी हृदय ना घबराए। என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க, मुझसे विश्वास से रहो। தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க. प्रभु के पास विश्वास से रहो। நான் இன்றைக்கு கட்டுண்டு இருக்கிற உன்னை விடுவிக்க போகிறேன். मैं बंधन में है उनको मैं छुटकारा கையை தட்டி करूंगा। கர்த்தரை ஸ்தோத்திரம். ताली बजा के प्रभु को உனக்குள் இருக்கிற ஒரு விசுவாசம் எவ்வளவு பெரியது, आपके अंदर रहने वाला विश्वास कितना அந்த महान है। நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை எவ்வளவு பெரியது தெரியுமா? प्रभु का जो भरोसा है कितना बड़ा है मालूम है? அது மழையை பெறக்க கூடியது. वो जगह जो
पहाड़ को तोड़ने वाला है। கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ताली बजा के प्रभु को महिमा करेंगे। எனவே இன்றைக்கு इसलिए आज தனிமையை நினைத்து आप अकेलापन को வேதனைகளை நினைத்து वेदना को सोच நம்பினவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று நினைத்து ओ भरोसा किए वे लोग हमें छोड़ दिया करके நீங்கள் புலம்ப கூடாது. आप घबराना नहीं। நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? आप क्या करना चाहिए? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை வாசிக்க வேண்டும். रात दिन शास्त्र में प्रिय रखकर उसको पढ़ाई करना चाहिए। பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறது? पवित्र बाइबल क्या कहता है? எனக்கு அருமையானவர்களே, விதவையாய் இருந்த ஒரு மனுஷி, वो विधवा थी, वो एक मनुष्य, அவள் தேவ ஆலயத்தை விட்டே அவள் விலகாமல் தேவ ஆலயத்திலேயே காத்திருந்தாள். प्रभु की भवन को छोड़े बिगर प्रभु की भवन में ही इंतजार कर रहा है। எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே அந்த மனுஷியை குறித்து நீங்கள் பார்க்க முடியும். मेरे प्यारे लोगों, नया नियम में उस बहन के बारे में आप पढ़ाई कर அங்கு सकते हैं। பரிசுத்த வேதம் லூக்காவிலே சொல்லுகிறது, पवित्र बाइबल लूक सुसमाचार में कहता है அவள் தேவ ஆலயத்திலேயே இருந்தாள். वो प्रभु की कलीसिया में ही Luke लगा। chapter 2 verse 37, லூக்கா புத்தகம் 2:37. लूक सुसमाचार दूसरा अध्याय 36वां वचन। ஏறக்குறைய 84 வயதுள்ள விதவை, ज्यादा से ज्यादा 54 उम्र का एक கொஞ்ச विधवा, நாள் மாத்திரம் கணவனோடு வாழ்ந்தவள், थोड़े देर अपने पति के साथ जिया இரவும் था। பகலும் ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டாள். रात दिन उन्होंने प्रार्थना कर रहा था। அவள் இயேசுவை கண்ட பின்புதான் மரித்தாள். वो यीशु को देखने के बाद ही मरा அவள் था। ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தாள். वो एक भविष्य அவளுடைய பேர் என்ன? उसका नाम है, தேவாலயத்தில் தங்கியிருந்த அந்த மனுஷியோட பேர் என்ன? प्रभु की भवन में रखा அன்னாள். கைகளை தட்டி उसका கர்த்தரை नाम है अन्नार। ஆமென். உங்களில் கூட கிறிஸ்தவ பெற்றோர் கூட சிலருக்கு அன்னாள்னு பேர் வச்சிருக்காங்க. आप में भी किसी लोग को अन्नाल करके नाम रखा हुआ है। அன்னாள் என்றால் அண்ணாந்து பார்த்து ஆண்டவரையே பார்த்து கொண்டிருக்கணும்னு அர்த்தம். अन्नाल बोलेगा तो ऊपर देखकर परमेश्वर को देखने वाला व्यक्ति है। ஆனா நம்ம ஆளுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆண்டவரை பார்க்க. लेकिन अपने लोग केवल इतवार को देखता है, அதுக்கப்புறம் ஆண்டவரை பார்க்கிறதே கிடையாது. उसके बाद परमेश्वर को नहीं देखता துன்பம் है। துயரம் வந்து விட்டால் ஏன் வந்தது என்று கேட்டு ஆண்டவர் பக்கம் வருவதே கிடையாது. दुख तकलीफ आ गए तो क्यों आया करके प्रभु के पास आता தயவு है। செய்து உங்களுடைய தனிமை வேதனைகளை कृपया कर अब अकेलापन இயேசுவிடத்தில் சொல்லுங்க. यीशु मसीह के पास बोल दीजिए। இன்றைக்கு இரவு உங்களுக்கு ஆத்ம ரட்சிப்பு, இன்னர் ஹீலிங், உள்ளான மனுஷன் இருக்கிற தடையை நீக்கி இயேசுவை காணும்படி செய்ய போகிறார். आज के दिन में आपके अंदर की आत्मा में एक नए शामत और प्रभु को देखने के लिए प्रभु रखेगा। ஹல்லேலூயா. हालेलुया, சொல்லுங்க ஹல்லேலூயா. हालेलुया। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्यारे, தானியேல் என்கிறவன் பெரிய குடும்பஸ்தனா, दानियल कहने वाला एक बड़े परिवार वाला है क्या? அடிமையாக கொண்டு போகப்படும். वो गुलामपन पर लेके गया था, வேலையில திறமையா இருந்தான். कामों में बहुत भयानक, ஆனால் தன்னுடைய தனிமை நேரத்தை முழுவதும் ஜெபத்திலே தெய்வத்தோடு சிநேகிதனை போல பேசுகிறதிலே கழித்தார். एक अकेलापन के समय में प्रभु के पास मित्र के तुल्य बातें करता था। இயேசு கிறிஸ்து, यीशु मसीह, அவருடைய வசனம் उनकी वचन है இந்த மோர் சாதத்துக்கு சாப்பிடுற ஊறுகாய் போல கிடையாது. ऐसा दही खाने के बाद हम कहते हैं अचार की सम्मान नहीं है। யூ நோ பிக்கிள், நம்ம தமிழ் மக்கள் எப்பொழுது ஊறுகாயை சாப்பிடுவோம்? हमारे तमिलनाडु के लोग कभी अचार को हम कहते हैं அன்னைக்கு வீட்டுல ஊசி போன சாம்பார் இருக்கும், अपने घर पर बिगड़ा हुआ सांबर रहते हैं, நமக்கு பிடிக்காத ரசம் இருக்கும், अपने घर पर हमको पसंद नहीं है கடைசி அந்த रसम। ஊறுகாயாவது கொண்டா, और आखिरी में वो अचार तो लेके आओ, அந்த ஊறுகாயை கொண்டு வான்னு சந்தோஷமா கேட்கறது वो கிடையாது. अचार लेके आओ करके खुशी से नहीं मांगते, அதையாவது வை, उसको तो लेके आओ। சோத்தை ஆக்கி வச்சிருக்க. और क्या भोजन क्या बना के ஊறுகாய்க்கு அப்புறம் வேண்டா வெறுப்பா முக்கியத்துவம் கொடுப்போம். वो अचार को हम उतना அதுபோல சிலர் சந்தோஷமா இருக்கும் பொழுது ஆண்டவரை சேவிப்பதே கிடையாது. ऐसा खुशी से रहते समय प्रभु को उपासना नहीं करते। உபாகமம் 28:47 அதைத்தான் சொல்லுகிறது. व्यवस्थापन 28वां अध्याय वही कहता है, உனக்கு சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கும் பொழுது நீ மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை தேடாமல் போனது நிமித்தம் உனக்கு குறைவுபட்டு. सब कुछ संपूर्णता से रहते समय आप परमेश्वर को ढूंढा नहीं, इसके लिए सब कुछ कम हो गया है। ஆனால் எனவே போராட்டங்கள் ஏன் வந்தது என்று கேட்காமல் इसके लिए संक्रम क्यों आया करके पूछते बिगड़, என்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். मुझे पूछताछ करने के लिए கட்டுண்டு परमेश्वर, வந்திருக்கிற என்னை விடுவிக்க ஒருவர் இருக்கிறார் जो बंधन में है उनको छुटकारा करने के लिए परमेश्वर है। என்று இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. आज आप ये निर्णय करें, இன்றைக்கு இந்த 79வது சுதந்திர தின விழாவில் आज 19वां आजादी के உங்களை ஆவிக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து இயேசு விடுவிக்கிறார். आत्मा की गुलामपन से परमेश्वर கைகளை தட்டி கர்த்தரை ताली மகிமைப்படுத்துவோம். बजा के प्रभु को महिमा करेंगे। அல்லேலூயா. हालेलुया। இன்னும் அதே புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு தெரியும், நேரம் சுருக்கமாயிரும். और भी नए नियम में आप जानते हैं बहुत, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, ஒரு ஏழை விதவை இருந்தால் அவள் காணிக்கை போட்டால் அந்த ஏழை விதவை
தன்னிடத்துடைய வாழ்க்கைக்கு உள்ளதையே போட்டு விட்டார். एक कंगाल विधवा थी, उसने दान दिया. उसने कैसा दान दिया पता है? अपने जीवन में जो है सबको दे दिया. லூக்கா 21 2 3 வசனங்களை அதை பார்க்க முடியும். लूक सुसमाचार 21वां अध्याय में उसको हम देख सकते हैं. எல்லாரும் பணத்தை நகை அள்ளி அள்ளி போட்டாங்க. सब लोग पैसे धन दौलत को डाले. இயேசு மட்டும் அவர் சொன்னார், இந்த எல்லாரையும் விட, இவர்கள் பரிபூர்ணத்திலிருந்து போடுகிறவர்களை விட अपनी संपूर्णता से देने से ज्यादा தனிமையாக இருந்து ये अकेला தன் रहकर வாழ்க்கைக்கென்று வைத்திருந்த 1 ரூபாய்க்கு சமமான 2 துட்டை காணிக்கை போட்ட இவள்தான் பெரிய. अपने जीवन में लगा तो 2 पैसे को पूरा डाल दिया. கைகளை தட்டி கர்த்தரை ताली மகிமைப்படுத்து. बजाकर प्रभु को महिमा करेंगे. அப்ப அந்த தனிமையா இருந்த அந்த வேளை விதவைக்கு எவ்வளவு விசுவாசம் பாரு. वो अकेलेपन में रगा वो कंगाल विधवा को कितना विश्वास से दे. நீங்க எல்லாம் அற்புதமானவர்கள். आप सब चमत्कार அதனால पाए தான் लोग हैं. கொட்டுகிற மழையிலும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். इसके लिए इस बारिश में भी प्रभु को ढूंढ ஆனால் के आए. இன்னும் ஆண்டவருக்காக வளர. लेकिन और भी प्रभु के लिए आबादी पाना है. காணிக்கை போடும்போது நாம் என்ன செய்கிறோம்? दान देते समय कैसा देते हैं? பலசரக்கு கடைக்கார அண்ணாச்சி வாங்காத கிழிந்து போன ரூபாயை போடுகிறோம். ओ दुकान में नहीं लिया हुआ फटा हुआ नोट को என்றைக்காவது ஒரு 500 ரூபாய் கட்டை கொண்டு வந்து போட்டிருக்கோமா? किसी दिन में आप 500 रुपया का I am नोट, talking about the bunch of notes. आप 500 का बंडल के बारे में मैं पूछता हूँ. உங்கள் மும்பையை குறித்து நிறைய வீடியோ பார்த்திருக்கிறேன். मुंबई शहर के बहुत सारा वीडियो को मैंने देखा. அழகான பெண்களை ஆட வைத்து விட்டு ரூபாய் எப்படி எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ओ ऐसे लोगों को नाचने के लिए रह के पैसा को ऐसा फेंकते रहता ஒரு है. வேசிக்கு எவ்வளவு எரிஞ்சு விடுறான். ओ एक इस तरह உனக்காக உயிர் கொடுத்து உன்னை தனிமை சிறையிருப்பை மாட்டின இயேசுவுக்கு நீங்க என்ன செய்றீங்க? கிழிஞ்சு போன நோட்டு, तुम्हारे लिए இருக்கிறதுலே மதிப்பு குறைவான நோட்டை போடுறீங்க. तुम्हारे लिए जान दिया परमेश्वर को आप क्या देते, किसी का लायक नहीं वो पैसा को देते. நீங்கள் அது போடுவது தவறு என்று சொல்லவில்லை. उसको जो देते उसको गलत नहीं बोलता हूँ. உள்ளான மனசோடு போட. हृदय की मन के साथ देना है. மும்பை மக்களாகிய உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு கொண்டு சொல்லட்டுமா? मुंबई शहर के लोग आपको उत्साहित करने के लिए मैं एक बात இன்றைக்கு बोलूंगी. தீர்மானம் பண்ணி பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. आज निर्णय करो, मन्नत करो, நான் प्रार्थना करो. தங்க கட்டிகளை கொண்டு வந்து போடுவேன். परमेश्वर मैं என்னை ஆசீர்வதித்து பாரும் ஆண்டவர். सोना का सिक्का लेके आके मैं डालूंगा. ஒருத்தர் கூட கையை தட்டல. एक भी व्यक्ति ताली ना बचाए. அது ஆண்கள் இருக்காங்க பாருங்க. देखो पुरुषों है, देखो தொழிலதிபர்கள் இருக்காங்க பாருங்க. जो अधिपति है, அது ஊழியக்காரங்க இருக்காங்க देखो பாருங்க. सेवकों है. உற்சாகமா ஒரு அல்லேலூயாவே சொல்லலாம். उत्साह के साथ हालेलुया नहीं बोले हैं. என்ன நீங்க क्या बात है? இந்தியா டெல்லி தலைநகரம்னா மும்பை தாங்க ஹாட். और ये इन भारत देश के लिए दिल्ली प्रधान देश बोला तो पैसे के लिए हॉट है मुंबई शहर. இந்த இருதயம் சரியா இருந்தா தான் தலை வேலை செய்யும். ये हृदय ठीक से रहेगा तो सर काम करेगा. நீங்க ஆண்டவர்கிட்ட கேக்குறீங்க, आप परमेश्वर के पास मांगने ஆண்டவரே वाले. இந்த 500 ரூபாய் தாள் எல்லாம் போட்டு சலிச்சு போச்சு. परमेश्वर ये 500 रुपया नोट सब देखकर मैं இனி நான் தங்க காசை கொண்டு வந்து கொடுப்பேன். आप पैसे का सिक्का, யோபுக்கு கொடுத்தாங்கல்ல, सोना का सिक्का लगा யோபுக்கு अयुब को दिया था. கொடுத்தாங்கல்ல, सोना यो अयुब को दिया, யோபுக்கு வந்து தங்க காசை கொடுத்தாங்க. अयुब को लेके आके दिया था ना. இருந்தா தானே கொடுக்க முடியும். रहेगा तो ही दे सकता है. ஐயா நல்லா புரிஞ்சுக்கங்க, 6 நாளை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் 7ஆம் நாள் ஓய்ந்திருங்கிறாரு. 6 दिन आपको देने के बाद 7वां दिन उन्होंने विश्राम कर रहा. 24 மணி நேரத்தை உனக்கு கொடுத்துட்டு தான் 1 மணி நேரமாவது கொடுக்க கூடாதான்னு கேட்கிறாரு. 24 घंटा को देखकर कम से कम 1 घंटा नहीं உங்களுக்கு देना है. தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் நீ எனக்கு என்ன செய்கிறாய் என்று கேட்கிற. आपकी जरूरत की सारे बातों को देने के बाद तुम मेरे लिए क्या करते हैं? இன்னும் கூட சிரிக்காம இருக்கிற. अभी भी आप हंसते बिगड़ रहे கொஞ்சம் हो. பேர் முகத்துல சிரிப்பே இல்ல. किसी की चेहरा में हंसी नहीं है. நீங்க அங்கிருந்து என்ன கேக்குறீங்க தெரியுமா? आप वहां बैठ के क्या मांगते हो पता है? யோ உனக்கு பைபிளை தவிர ஏதாவது தெரியுமா? तुमको क्या पता है बाइबल के अलावा? இன்னைக்கு 1 கிராம் தங்கம் என்ன விலை விக்குது தெரியுமா? 1 ग्राम का सोना का भाव क्या पता है? 1 பவுன் வாங்கணும்னா 1 லட்சம் ரூபாய் வேணுமியா? एक सवरन सोना लेना तो 1 लाख रुपए की புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. आप समझ में नहीं आते, आप पूछ रहे हो. நீங்க தான் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. आप समझते बिगड़ बात करते हो. 1 பவுன் 1 லட்சம் ரூபாய் வந்தாலும் சரி 10 லட்சம் வந்தாலும் சரி, कितना 1 लाख होने दो 10 लाख होने दो, உங்களை ஆசீர்வதிக்கிறது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர். आपको आशीष करने वाला परमेश्वर. பூமி அதன் நிறைவும் கர்த்தருடையது. आकाश पृथ्वी बनाया परमेश्वर का है. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. ஒரு காலத்துல அரிசி 25 ரூபாய் 35 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தது. एक दिनों में
चावल 25 रुपया में बेच रहा இன்னைக்கு था। சாப்பிடுற அரிசி சாதாரண அரிசி 60 ரூபாய் 70 ரூபாய் விக்குது. आज खाने वाला चावल है 60-70 रुपया में बिक रहा है। சாப்பிடாமையா இருக்கீங்க? हम खाए बिगड़ रहता है, சாப்பிடாமவா இருக்கோம்? हम खाए बिगड़ தொழில் रहता है, செய்யாமையாவா இருக்கோம்? हम धंधे किए बिगड़ रहता है। எத்தனை விலைவாசி கூடினாலும் कितना भी रेट महंगाई होने दो, என் ஆண்டவருடைய பொக்கிஷ சாலை வற்றாது. मेरे परमेश्वर का भंडार नहीं तकेगा। எத்தனை 1000 டன் கடல்ல மீன் பிடிச்சாலும் कितने 1000 टन मछली पकड़ेगा तो भी மீன்கள் பூரா ஸ்ட்ரைக் பண்ணிருச்சா? वो मछली सब स्ट्राइक कर दिया क्या? என்னடா இது நாங்க போற குட்டிகளை பூரா நீங்க பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க? क्या हम देने वाले मछली को आप पकड़ लेते हो? நாங்க இன்னைக்கு ஸ்ட்ரைக் பண்றோம். हम सब मिलकर स्ट्राइक करते हैं। இனி குட்டி போட மாட்டோம். अभी मैं बच्चा ना दूंगा, நீங்களாம் மீன் கிடைக்காம கடங்க. आप मच्छी मिले बिगड़ रहो। இல்லங்க, नहीं है। எவ்வளவு ஜனத்தொகை கூடினாலும் कितना भी लोग बढ़ने दो, அதற்கேற்ற அளவு குட்டி போட மீன்களுக்கு பலனை கர்த்தர் கொடுத்து கொண்டே उसकी இருக்கிறார். सामर्थ्य को परमेश्वर ये देता है। तटामा। ताली बजाओ। உன் பிள்ளை எவ்வளவு வளர்ந்தாலும் तुम्हारे बच्चे कितना உன் भी बड़े பிள்ளைக்கு करते हो, எவ்வளவு பணம் உனக்கு தேவைப்பட்டாலும் तुम्हारे बच्चे के लिए कितना की पैसा நீ जरूरत ஆண்டவரை पड़े, மட்டும் உனக்கு துணையாக வைத்துக் கொண்டார். तू परमेश्वर को तेरे संग में रख दे வானத்தின் दो। மதகை திறப்பாரு. आकाश की भंडार को நீ खोलेगा। மாத்திரம் அண்ணாளை போல மாற வேண்டும். तुम अन्नाल के दुल्हे बनना है, எசபேலை போல இருக்க கூடாது. एसेबेल के दुल्हे नहीं रहना நீ மட்டும் चाहिए। சாரிபாத் விதவையை போல மாற आज வேண்டும். सारी बात विधवा के दुल्हे बनना चाहिए। சாரிபாத் விதவை என்ன செய்தா? सारी बात विधवा क्या किया? இருக்கிற ஒரு மாவை 2 தோசை சுட்டு சாப்பிட்டு செத்து போலாம் कितना நினைக்கிறேன். आटा था उसको खाकर मरने के लिए सोच रहा था। இன்னைக்கு நீ அப்படிதான் நினைச்சு வந்திருக்கீங்க. आज आप वही सोच के आए हैं। இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் பேசணும். आज परमेश्वर मुझसे இந்த बातें करें। வாரத்துக்குள்ள ஆண்டவர் அற்புதம் செய்யணும். इस हफ्ते में परमेश्वर मुझे இல்லைன்னா நான் பைபிள் வாசிக்க மாட்டேன், சர்ச்சுக்கு போக மாட்டேன்னு சிலர் போட்டி போட்டுக்கிட்டு வந்திருக்கீங்க. नहीं तो मैं बाइबल ना पढ़ूंगा, कलीसिया न जाऊंगा बोल के आए हैं। அம்மா இயேசு உன்னை விட ரொம்ப பிடிவாதக்காரர். और यीशु मसीह तुमसे भी ज्यादा जीत वाले உன்னை हैं। எப்படி ஹேண்டில் பண்ணணும் அவருக்கு தெரியுமா? तुझे हैंडल कैसा நீ करना है, சர்ச்சுக்கு தொடர்ந்து வரத்தான் போகிறாய். तू चर्च में நீ लगातार ஆசீர்வதிக்கப்படத்தான் போகிறாய். आशीष पाने वाला ही உன் है। பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதித்தான் ஆக तेरे नाम போகிறாய். को जीवन की पुस्तक में लिखा அவருக்கு है। உன்னுடைய வேதனை அவருக்கு தெரியும். आपकी वेदना प्रभु जानता உன்னுடைய है, எமோஷன் அவருக்கு தெரியும். आपका इमोशन प्रभु जानता है। அதனால தான் தம்முடைய ஆவியை அனுப்புகிறார். इसके लिए अपने आत्मा को भेजता है। எல்லாரும் எழுந்து நிற்போமா? हम सब खड़ा हो जाएंगे क्या? கண்களை மூடுவோமா? आंखें बंद करेंगे क्या? கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார். बंधन वालों को प्रभु छुटकारा करता குறிப்பாக இன்றைக்கு மன மடிவோடு வந்திருக்கிறவர்களுக்கு है। और जो मन के दुख के साथ आए हैं, உற்சாகத்தின் ஆவியை தருகிறார். उत्साह की आत्मा को देता है। சிறைச்சாலையிலே என்னை நினைப்பதற்கு யாரும் இல்லையே என்று அழுத யோசேப்புக்காக बंदीगृह में मुझे महसूस करने के लिए कोई नहीं है। பார்வோனுக்கு சொப்பனங்களை அனுப்பிட தேவன் ओ फिरौन को सपना को दिया हुआ परमेश्वर இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். आज एक चमत्कार கைகளை தட்டி கத்தர ताली சோதரி बजा कर प्रभु को எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़ा हो மன மடிவின் ஆவி வெளியேறுகிறது. मन की दुख का आत्मा அம்மா भागता है। சோர்வின் ஆவி வெளியேறுகிறது. उदास की आत्मा भागता வாயை है। திறந்து சோத்திரம் சொல்லுங்க. मुंह खोल कर प्रभु को வாயை திறந்து धन्यवाद करो। துதிங்க. मुंह खोल कर स्तुति करो। ஹalleluya. हालेलुया। உங்களை விடுவிப்பதற்காக யாரை வேண்டுமானாலும் ஆண்டவர் எழுப்புவார். आपको छुटकारा करने के लिए परमेश्वर உனக்காக வனாந்தரத்தில் ஏதேனை உண்டு பண்ணுவார். आपके लिए जंगल में ये दिन को இந்த बनाएगा। திருச்சபையில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபம், इस कलीसिया में उठाने वाला இந்த प्रार्थना, திருச்சபையில் ஏறெடுக்கப்படுகிற கூட்டு பிரார்த்தனை इस कलीसिया में लेने वाले प्रार्थना வியாதியை மாற்றும், உன் குடி பழக்கத்தை மாற்றும், तेरे बीमारी को चंगा करेगा, दारू पीने की आदत को छुटकारा உன்னுடைய करेगा, மன மடிவை மாற்றும், मन के दुख को बदल देगा, உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யும். आपके लिए अद्भुत कामों को கைகளை करेगा। தட்டி வாயை திறந்து இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. ताली बजाकर अपनी आत्मा को उंडेल के ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. आत्मा को उंडेल के प्रार्थना வாயை करेंगे। திறந்தே ஆகணும். यो मुंह को खोलना चाहिए। இந்த ஏழை விதவையை போல உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுத்து விடு. तो कंगाल विधवा के तुल्य तेरे जीवन को प्रभु के पास दे दे। சாரிபாத் விதவையை போல உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுத்து ये விடு. सारी बात विधवा के तुल्य तेरे जीवन को प्रभु के पास அன்னாளை दे दे। போல உன் வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுத்து விடு. ये अन्ना के तुल्य तेरे जीवन को प्रभु के पास உன்னுடைய दे மனம் दे। மடிவு இப்பொழுது பிடுங்கப்படுகிறது. तेरे मन का दुख निकल रहा கைகளை है। தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ताली बजा के प्रभु को महिमा करें। ஹalleluya. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே.
உன் வேதனையை பிடுங்குகிறார். परमेश्वर तेरे वेदना काटता रहा है, अकेले தேவ काटता வல்லமை रहा है। இறங்குகிறது. प्रभु की महिमा उतर रहा